ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை மளிகை பொருள் வாங்கும் பொழுது என்னோட கண்ணில் இந்த சேமியா வெரைட்டிஸ், அதாவது சிறுதானிய சேமியா வெரைட்டிஸ் வந்து பட்டுது. ஸோ இந்த அரிசி சேமியா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிற சந்தவை போல தான் இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா சிறுதானிய திணை, சோளம், கம்பு, வரகு, சாமை அப்படின்ட்டு ஒரு 5 வெரைட்டியில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டோம் அப்படியே கூட நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சிட்டோன்னா போதும். நல்ல பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா குழஞ்சு போயிடும். அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் குட்டீஸ்க்கு, பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அந்த மாதிரி ஸ்வீட், காரம் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம கவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு தான் பிடிக்கும். அதனால் அவனுக்கு தேங்காய், நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு கொடுத்துட்டு, அம்மா வந்து கொஞ்சம் காரமாக வேணுமா அப்படின்னா அதனால் அவங்களுக்கு வெங்காயம், தக்காளியில் போட்டு வதக்கி அதை அப்படியே வந்து கிளறி கொடுத்துட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்கள் சிறுதானிய வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.